மர்மதேசம். மனுஷா மாட்டிக்கிட்டே எதை தேடி வந்த? நீ தொலைச்சது கிடைக்காது, அது கிடைக்கவே கிடைக்காது. அது உனக்கும் கிடைக்காது, உரியவனுக்கும் கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. போட்ட போட்ட போட. யார் நீங்க? ஸ்டெட்ஃபார்ம் மேனேஜர் ஜான்சன். சார் பார்க்கணும். வா ஜான்சன். குட் மார்னிங் சார். என்ன சார், போன வருஷம் டர்பில் நம்ம பிளாக் ஸ்டைலில் ஜெயிச்சதை இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் குதிரைக்கு எங்கே ஓடுது, எல்லாம் கழுதைங்க தானே. நம்ம அங்கமங்கலம் லேண்ட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டல? அன்னைக்கே கொடுத்துட்டேன் சார். ஆனால் அது விஷயமா சிபிசிஐடி ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து என்கொயரி பண்ணார் சார். என்ன சார் ப்ராப்ளம்? என்ன கேட்டார்? நிலம் என்னோட தான் கேட்டார். ஆமான்னு. டாக்குமெண்ட்டை காட்டு அப்படின்னாரு. அவருக்கு தெரியாமல் ஜிகே சார் ஃபோன் பண்ணி சொன்னார். ஜிகே என்ன சொன்னா? உண்மை என்னவோ அதை சொல்லுன்னு சொன்னார் சார். ஜிகே உங்களுக்கு கூட இல்லையா சார்? எல்லாரையும் போக சொல்லிட்டான் சார். புதுசாக செக்யூரிட்டி கூட என் பாதுகாப்புக்காக. ஆமாம், ஜிகே வேறு ஏதாச்சும் சொன்னானா? வேற ஒன்றும் சொல்ல சார். நீங்கள் இப்போல்லாம் ஸ்டெட்ஃபார்ம் பக்கமே வர்றது இல்லையா சார்? வரணும் ஜான்சன். சார், ஃபார்மில் சில ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. சரி, இப்போவே போவோம். கிளம்பிட்டியா? ஏய், நீ நினைக்கிறது நடக்காது, நடக்கவே நடக்காது. நீ தலைகீழ என்னாலும் நடக்காதுடா. டேய், உன் கூட இருக்க எவனும் நல்லவே இல்லடா. டேய், நீ நல்லவனை நம்புறது. டேய் மனுஷா, நீ நல்லவனை நம்புடா. மனுஷனை நம்புடா. போய் அந்த பூமராங்க எடுத்துட்டு வா. சார், எஸ்வி ஸ்வீட்லேருந்து பாண்டியன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள்.
எஸ்பிஎஸ் வெளியே வரும்போது ஒரு பைத்தியக்காரன் வழிமறிச்சான் சார். எஸ்பிஎஸ்ட்ட புதுசாக சேர்ந்துருக்கிற செக்யூரிட்டி அவனை அடித்து கீழே தள்ளிட்டான் சார். இப்போ பைத்தியக்காரன்ட்ட ஒரு பூமராங் இருந்தது, அந்த பூமராங்கையும் எஸ்பிஎஸ் எடுத்துகிட்டு போயிட்டார் சார். அப்படியா? அவருக்கு அடிபட்டிருக்கான்னு பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னா உடனே சேர்த்துருங்க. ஓகே சார். இந்தாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ஓகே, தேங்க்யூ மேடம். ஹாய் வளரி, என்ன இவ்வளோ தூரம்? சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். உட்காரு. ஆசான் கூப்பிட்டோம்சாரா? அவர் எப்படி இருக்காரு? அம்மா காசி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஏதோ சொல்லணும்னு வந்த மாதிரி இருக்கு, ஆனா தயங்குறீங்க. சொல்லு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசலாமா? என்ன விஷயம்? நான் வந்ததில் ஒன்றும் உங்களுக்கு தொந்தரவு இல்லையே? டெஃபினெட்லி நாட் வளரி. என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லை, நாளுக்கு நாள் ஐயாவுக்கும் எனக்கும் இடைவெளி அதிகமாகிட்டே இருக்கு. அவருக்கு அடுத்து அந்த வனத்தை நான் பார்த்துக்கணும். இந்த வித்தியை எல்லாரும் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். காசு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான். ஐயா அவனுக்கு தான் கற்றுக் கொடுப்பேங்கிறாரு. நான் கற்றுக்கிறேங்கிறேன், எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அன்னைக்கு கோலப்பன் வந்து இடத்த காலி பண்ணுங்கன்னு சத்தம் போட்டு போனப்போ காசி அப்போ எம்பி ஐயாவை கூட்டு வந்தான். நான் தானுங்க கூட்டு வந்தேன். ஏன் அந்த பைத்தியக்கார வெறும்பாண்டிக்கு அடிப்பட்டப்போ நான் தானுங்க அவனுக்கு மருந்து போட்டு விட்டேன். இப்படி எல்லாத்துக்கும் ஓடி ஓடி செய்யறதுன்னா ஐயாக்காவும் வனத்துக்காகவும் கஷ்டப்படுறதுன்னா இதுக்கு மேலே ஐயா என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் எனக்கு தெரியலங்க. உன்னை என்னால் புரிஞ்சுக்க முடியுது வளரி. நான் என்ன செய்யணும் சொல்லு. நீங்க தான் ஐயா கிட்ட என்னோட விருப்பத்தை பக்குவமாக எடுத்து சொல்லி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. நான் சொன்னா ஆசான் கேட்பாரா? என்னங்க அப்படி கேட்டீங்க? வனத்து மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்குன்னு ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். யாரு பாராட்டினாலும் பாராட்டாட்டியும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. உங்க வார்த்தைக்கு அங்க இருக்கிற மரியாதையை தனிங்க. ஏன்னா ஐயா உங்க மேல அவ்வளவு மதிப்பு வச்சிருக்காரு. நல்லா ஐஸ் வைக்கிற. சரி, நான் சொல்றேன். ஆமா, நீ இப்ப எங்க போற? வனத்துக்கு தானே? ஆமாங்க, நீங்களும் வரீங்களா? வனத்துக்கு நீங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா கூட உங்களை கேட்டுட்டே இருந்தாங்க. வா போலாம். என்ன பண்ணுவேன், இப்படி பண்ணிட்டாலே பாவி பொண்ணு. யாராவது ஆட்டோ கூப்பிட்டு சீக்கிரமா கூட்டிட்டு போன ஆஸ்பத்திரிக்கு. பாவி பொண்ணு இப்படி செய்வாங்க. ஐயா ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போக ஐயா. புருஷன் மண்டாடி சண்டையில இந்த பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டாயா. ஆண்டவர் வனத்துக்கு போகணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. எப்படியாவது எங்களுக்கு சேர்த்துருப்பா. உனக்கு புண்ணியமா இருப்பா. இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாரு. உங்களோட பல்ஸ் டவுன் ஆயிட்டே இருக்கு. உடனே இவ்வளவு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணுங்க. என்னம்மா சொல்றீங்க? இந்த மாதிரி கேஸ் தான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போற வழியில உயிர் போயிடுச்சுமா. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பத்திரி டாக்டர் எல்லாம் ஆசாரிதாம்மா. நான் ஆசான குறை சொல்லிங்க, நானே ஒரு டாக்டர். அவங்க உயிர் போயிட்டே இருக்கு. இப்போ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணீங்கன்னா ஸ்டொமக் வாஷ் பண்ணி அவங்களை காப்பாத்தலாம். உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. வேணாங்க, ஐயாவை உங்களை காப்பாற்ற முடியும். வளரி, அவங்க உயிரோட விளையாடாதீங்க. நீங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. இல்லங்க, கடுகு அரைச்சு கொடுத்தா அவங்க வாங்கி எடுத்துருவாங்க. அதுவும் இல்லாம ஐயா கிட்ட ஒரு சஞ்சீவ மருந்து இருக்கு. அது கொடுத்தா எம்மன் பிடிச்சிருந்தாலும் விட்டு தாங்க போகணும். இல்ல வேணாங்க, நீங்க ஏறுங்க. நீங்க ஏத்து மாடுல நீங்க ஆட்டோல ஏறுங்க. நீங்க ஏத்து ஆட்டோல ஏறுங்க. நீங்க ஏறு பண்ணி ஏறுங்க. எங்களை எப்படியாவது ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருங்கய்யா, சீக்கிரம்.
வலத்து நேர, இடத்து நேர, வலத்து வீது, இடத்து வீது, வலத்து நேர. ஐயா வரவில்லை அவங்களை பார்த்தேன். இந்த பொண்ணு விஷம் சாப்பிட்டுருச்சா, அதான் இங்க கொண்டு வந்திருக்கேன். குருமடியை சுற்றி துணியை கட்டுங்க. ஆசான், அவங்க உயிர் பிழைக்கிறது கஷ்டம். கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் கண் முழிச்சிருவா. எக்காரணத்தை கொண்டும் 4 நாளைக்கு வெத்தலை பாக்கு மட்டும் போடக்கூடாது. ரொம்ப நன்றி ஐயா, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. என்ன வித்யா, நாடி சீர்பட ஆரம்பிச்சிருச்சா? ஆமா ஆசான், இட்ஸ் ரியலி a miracle. எல்லாம் ஆண்டவர் கருணை. வளரே, உடச்சிட்டியா? இதே மருந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு முந்தி உடைச்சிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? நீ எப்போதான் திருந்த போறியோ? ஒரு உயிரை காப்பாத்துறதுல உனக்கு இருந்த நம்பிக்கைக்காகவும் அக்கறைக்காகவும் உன்னை எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம் வளரே. உங்களுக்கு தெரியுது, ஐயாவை பார்த்தீங்கல்ல, நான் உடைச்சதுதான் பெருசாக தெரியுது. நான் என்ன நல்லது செஞ்சாலும் அவர் இது வரைக்கும் நான் பாராட்டினதே கிடையாதுங்க. ஆசா மாதிரி இருக்கிற பெரியவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீ அதை சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஆமாம், இந்த மருந்தோட பேர் என்ன? இதில் என்னெல்லாம் மூலிகை மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? அது எங்கள் யாருக்குமே தெரியாதுங்க. கேட்டாலும் ஐயா சொல்ல மாட்டார். செய்யும்போது கூட யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக தான் செய்வார். என்ன மனுஷா அப்படி பண்ணிட்டேன்? லேசுப்பட்டதா இது? உனக்கு தெரியாது? ஆமாடா, உனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும்டா. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும்.
குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். அப்பா இருக்காரா? சார் உள்ளதான் இருக்கார். அனிதா, வாட் இஸ் சர்ப்ரைஸ். வாமா வா வா. என்ன திடீர்னு வந்திருக்கேன்? என்ன விஷயம்? உட்கார் உட்கார். அனிதா, நீ இங்க வந்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வா வா உட்கார் உட்கார். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் வந்தேன். சும்மாவா? இந்த சும்மாங்கிற வார்த்தைக்கு பின்னால எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? சரி, என்ன சாப்பிடுற? நோ தேங்க்ஸ். நம்ம தேர்ட் பர்சன் பேசுற மாதிரி பேசுறேன். திஸ் எம்பயர் இஸ் யுவர்ஸ். நீங்க வச்சதுதான் சட்டம். சொல்லு, என்ன சாப்பிடுற? என்னம்மா சிரிக்கிற? நீ சிரிக்கிறத பார்த்தா வேற ஏதோ நினைக்கிற மாதிரி தோணுது. ஆமாப்பா, என்னைக்கு நாம் 2 பேரும் ஒரே மாதிரி நினச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது, நீங்கள் கிழக்குனா நான் மேற்கு, இப்படி 2 பேரும் 2 துருவமாக தானே இருந்திருக்கோம். ஆமா, எதுக்கு இந்த பீடிகை போடுறேன்? பீடிகை இல்லைப்பா, இட்ஸ் அ ஃபேக்ட். டிஃப்ரெண்ட் டேஸ்ட், டிஃப்ரெண்ட் டைமென்ஷன், டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி, நம்ம மாறிட்டோம்னு சொல்ல வந்தேன். இது சொல்றதுக்கு தான் நீ ஆஃபீஸ் வந்தியா? உன் மனசுல வேற ஏதோ இருக்கு. கம் ஆன், ஸ்பீக் இட் அவுட். சொல்கிறேன்ப்பா, ஆனால் நீங்கள் எதையும் என்கிட்ட மறைக்க கூடாது. என்னம்மா புதிரி போடுற? நான் உன்கிட்ட எந்த விஷயத்தை மறைச்சிருக்கேன்? அம்மா செத்து போன விஷயத்தையே 10 வயசுக்கு அப்புறம் தானேப்பா என்கிட்ட சொன்னீங்க. அது வரைக்கும் அவங்க ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி தானே என்னை ஏமாத்திட்டு இருந்தீங்க. குழந்தைகிட்ட அப்படி சொல்லாம வேற எப்படியம்மா சொல்றது? அது மட்டும் இல்லாம உன் பிஞ்சு மனசுக்கு வழி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். இருக்கலாம், ஆனால் இப்படித்தான் பல உண்மைகளை என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் எதை மறைச்சேன்? உங்களுக்கும் அந்த எஸ்விஎஸ்க்கும் அப்படி என்னப்பா பிரச்சனை? என்னம்மா எங்கேயோ ஆரம்பிச்சுட்டு எங்கேயோ போற? உனக்கு தெரியாத அந்த விஷயம் எல்லாம்? தெரியும்பா, ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை? அதுல என்னம்மா உனக்கு சந்தேகம்? அவன் சீப் கொலைகாரன். நீங்க தான் அப்படி சொல்றீங்க. அதை நம்ப எவ்வளோ பேர் தயாரா இருக்காங்க? நீங்க அவரை குத்தம் சொல்றதும் அவர் உங்களை குத்தம் சொல்றதும் வாய் பேச்சில் ஆரம்பிச்சு இப்ப கொலை வரைக்கும் போயிடுச்சு. கொலை வரைக்கும் போனது அவன், நான் இல்லை. ஆனா எல்லா விஷயத்துல பாதிக்கப்பட்டது நான். அதனால தான் சொல்றேன், பழிக்கு பழின்னு பதிலுக்கு ஏதாவது பண்ணி சிக்கல் அதிகமாக்கிட்டு இருக்கீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னம்மா சொல்ற? வேண்டாம்ப்பா, விட்டுருங்க.